வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ 2.1 200 வாட்ஸ் பவர் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இந்த பர்டிகுலராக இப்போ இந்த மாடல் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அந்த மாடல் பற்றி தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த டீட்டெயிலுடைய ஒரு பிக்சர் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா? பாருங்கள், இதுதான் அதனுடைய பிக்சர். இந்த மாடல் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 மாடல் பார்த்துருக்கோம். என்னென்ன மாடல் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இங்கே பார்த்துட்டீங்களே சென்ட்ரல் இருக்கு இல்லையா, இது ஒரு மாடல். இது வந்து 1250 ரூபா வரும் இந்த மாடல். இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதோட பெட்டர் அப்படின்னா இன்னொன்று மாடல் இருக்குது. பாருங்கள், இந்த மாடல் இது வந்து 1350 ரூபா வரும் இந்த மாடல். இதில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட் இதில் இருக்கும். அது இல்லாமல் ஆக்சிலரி இன்புட் இருக்கும், டிசி இன்புட் 2 இருக்கும். இதுவும் 200 வாட்ஸ் பவர் தான் உங்களுக்கு வரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு, பக்காவாக இருக்கும். 5 கண்ட்ரோல் இருக்குது. மாஸ்டர் கண்ட்ரோல், டோட்டல் பாஸ், டோட்டல் ட்ரிபிள், சப் ஃப்ரீக்வன்சி, சப் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. பார்த்தோம் இல்லையா? ரைட்டு. இப்போது இங்கே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு பவர் சப்ளை. 24 வோல்ட். இந்த கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் 24 வோல்ட் கொடுத்தா ஃபுல் ஃப்ளெஜாக வேலை செய்யும். அது டீட்டெயில்ஸ் கூட லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்போ நமக்கு தேவை வந்து 200 வாட்ஸ் பவர். இது 200 வாட்ஸ் பவர். ஸோ லோடு இருக்கப்போ நமக்கு 24 வோல்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். 24 வோல்ட் இன்ட்டு 8 ஆம்பியர் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். 10 ஆம்பியர் இருந்துச்சுன்னா 240 வாட்ஸ் வந்துடும். 240 வாட்ஸ் சூட்டபிள். வாட்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஆம்பியர் எவ்வளோ வேணால் அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ 24 வோல்ட் கொடுத்துட்டு நம்ம எந்த ஆம்பியர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆம்பியர் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு வாட்ஸ் கூடும். அப்போ லோடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, லோடோட வாட்ஸ் அதிகமாக இருக்கணும். பவர் சப்ளையோட வாட்ஸ் 400 வாட்ஸ் பவர் சப்ளை இருந்துருதுன்னா நம்ம 200 வாட்ஸ் லோடு கொடுக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக இருக்கணும் இல்லையா? அல்லது சில பேர் வீட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 10க்கு 10 ரூம் தான் இருக்குது, போதும், இந்த குவாலிட்டியாக போதும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு இதே போதுமானது. ஒரு 4 ஆம்பியர் கூட போதும். 4 ஆம்பியர் இருந்தால் கூட கொடுக்க முடியும். இப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? 550, 650, 850. அது இல்லாமல் நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளை இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம், இந்த பிளேஸ்லேருந்து. ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ என்னென்ன இருக்குது இதில். இதான் இருக்குது. நான் ஆஃப் பண்ணி பாருங்கள். இதில் இது வந்து ப்ளூடூத் மாடல். இது வந்து ஒரு பக் கன்வெர்ட்டர். இந்த பக் கன்வெர்ட்டர் மூலிமா இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட் பண்ணி இது கொடுத்துருக்கோம். இந்த மாடல் கொடுத்துருக்கோம். இதில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட்டு என்ன சாங் இருக்குதுன்னு ஒரு தடவை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணலாம். Specialty Hospital, Perundurai Road, Erode. Call 0424-288-777. Battingல நாங்க தான் கெத்து, பவுலிங்ல நாங்க தான் கெத்து, ஃபீல்டிங்ல நாங்க தான் கெத்து, கீப்பிங்ல நாங்க வால்யூம் குறைக்க முடியும். இதில் சப்போட வால்யூம் குறைச்சாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கே ஒரே கெத்து TNPL தான். அட நம்ம ஈரோடு அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கிற தனிஷ் ஜுவல்லரியில பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸ்போ நடத்துறாங்க. இது வரைக்கும் யாருமே பல எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்போ ஜூன் 8 வரைக்கும் தான் நடக்குமாமா. அதான் வேகமா கிளம்பிட்டேன். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள தனிஷ் ஜுவல்லரி அணுகவும். தனிஷ்க் டாடா ப்ராடக்ட் TNC அப்ளை. ஓகே, இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு பவர் பேக் இருக்குது. இந்த இடத்துல பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஒரு 24 வோல்ட் இதில் கொடுத்துட்றோம் இந்த சாக்கெட்டில். இதுக்கு பேரல் கனெக்ஷன் எடுத்து ஒரு பக் கன்வெர்ட்டர் கொடுத்து இந்த 24 வோல்ட்டை 5 வோல்ட்டாக மாற்றி இந்த ப்ளூடூத் மாடலுக்கு கொடுத்துருக்கோம். இதில் 5 கண்ட்ரோல் இருக்குது. மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. இது டோட்டல் பாஸு, ட்ரிபிள், சப் வால்யூம், சப் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இருக்குது. நல்ல குவாலிட்டி, பக்காவான குவாலிட்டி இருக்குது. ஹம் கிடையாது, நாய்ஸ் கிடையாது, டிஸ்டார்ஷன் கிடையாது, ஹீட் ஆகாது. ஓகேவா? இதுதான் ஒரு ஆம்பிளிஃபையருக்கு பேசிக்காக அடிப்படையாக தேவை. ஏன் லீனியர் ஆம்பிளிஃபையரோட இந்த டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் கிளாஸ் டி பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு முறை கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் இந்த குவாலிட்டி ஆஃப் சாங் கேட்டு பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு எஃப்எம் பிளேயர் தூமனை எஸ்கே மருத்துவமனை. ஹலோ எஃப்எம்எல் பேக் டு ஸ்கூல். சரி பாட்டி, நான் டாக்டரே ஆயிரேன்.
கிளாஸ்லயே கம்ப்ளீட்டாக ட்ரிபிள் குறைச்சிட்டேன். இப்போ ட்ரிபிள் கூட்டுறேன். பேசு கிளம்புமா, லேட் ஆகுது. எங்க அம்மா மட்டும் பேச வேணாமா? கண்டிப்பா தாத்தா, நான் கலெக்டர் தான் ஆவேன். ஆளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். இல்லை மெயின் வந்து இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளூடூத் மோடு கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபோனில் பேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு வீடியோ சிறப்பாக்குது. அமேசான் ஒவ்வொரு நாளும் சிறப்பு. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்றா 12 வோல்ட்டு இல்லைன்னா 24 வோல்ட் வர்ற மாதிரி இது நமக்கு ஆடியோ செக்ஷன் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு, எஸ்டிகேஐசி இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டிகேஐசியை மோனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஓல்டு வீடியோ அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு ப்ளூடூத் மாடலில் கனெக்ட் ஆகிருக்கு, பண்ண முடியும், பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போது வேறு என்ன பதில்னா ஒரு சாங் ஒன்று ஒரு பென்ட்ரைவில் ஒரு ப்ளூடூத்து இருக்குது பாருங்கள். லைன் இன். கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்னுடைய வால்யூம் குறைச்சிட்டேன். இப்போ வந்து சப்போட மோடு மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கு. கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டேன். சப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெல்ல லைட்டாக வந்துட்டுருக்கு. சப் மட்டும் டோட்டல் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். கூட ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பெர்ஃபார்மன்ஸு பக்காவாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், நாம் வந்து சப்போஸ் ஒரு எஃப்எம் பிளேயர்லேருந்து பாட்டு கேட்கணும், எஃப்எம் பிளேயர்லேருந்து ப்ளூடூத் பிக்கப் பண்ணணும். ஆல்ரெடி இந்த போர்டில் ப்ளூடூத் இருக்குது. இதோடைய ஃப்ரீக்வன்சி வேறு, இதோடைய ஃப்ரீக்வன்சி வேறு. பட் இருந்தாலும் நிறைய பேர் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு எஃப்எம் பிளேயரில் பாட்டு கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாடுல் ஆட் பண்ணிடலாம். இந்த சாக்கெட் இதில் கொடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் இப்போ ப்ளூடூத் மாடு கலெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ப்ளூடூத் மோடில் நான் என்ன ஒரு செலக்ட் பண்ணியிருக்கணும் அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணலாம். இப்போ ஒரு ஓல்டு யூஸ் பண்ண முடியும். இதான் வீடியோ ப்ளூடூத்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ எஃப்எம் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், எடுத்துறேன். நான் மாற்றிட்டேன் ப்ளூடூத்து. தென் ஓகே, ஸோ இந்த மாதிரி சாங் என்ன முடியும் மாற்றிக்க முடியும். எஃப்எம்மில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ நம்ம கேட்கலாம். லோக்கலில் டிரான்ஸ்மிஷன் இருக்கும்போது நல்ல குவாலிட்டி எஃப்எம், சூரியன் எஃப்எம் நல்ல ஸ்டீரியோஃபோனிக் நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ சப்போஸ் கஸ்டமர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு இந்த மாடுல் போர்டு தான் பெஸ்ட்டு. ஸோ ஒரு ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து இந்த மோடிலிருந்து ப்ளூடூத் மோடிலிருந்து நேராக ஆக்சிலரி மோடுக்கு மாறிடும். அந்த ஆக்சிலரி இன்புட்டில் நம்ம இந்த மாடுல் இணைச்சிட்டோம்னா இதில் வர்ற எஃப்எம் ஃப்ரீக்வன்சி அதில் கேட்க முடியும். நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோ கேட்க முடியும். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் இது தியரிட்டிக்கல் கிளாஸஸ் நடத்தியிருக்கேன். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் வீடியோ பார்த்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த 4 ஆம்பியர் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன் எஸ்எம்பிஎஸ். அதுக்கு பதிலாக 6 or 8 or 10 இப்படி நான் யூஸ் பண்ணும்பொழுது இன்னுமே நல்ல குவாலிட்டியான ஆடியோ இதில் வரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணுங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். எலக்ட்ரானிக்ஸில் கிட்டத்தட்ட அதிகமான ப்ராடக்ட் இருக்குது மார்க்கெட்டில். 10க்கு மேலே ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்லாம் சர்வீஸ் பண்ணணுன்னா வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் தேவை. அது ஏன் நீங்களும் ஒருத்தராக இருக்கக்கூடாது? ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா சிம்பிளாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைனில் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங்,
pipe and home theatre and assembling and servicing, UPS inverter, emergency light, induction stove, all SMBS courses நடந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வெக்கேஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். ஃபியூச்சரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.